உண்மையா ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறார், அவர் பதில் கொடுக்கிறாருங்கிற விசுவாசத்தோட உண்மையா அவரை நோக்கி முழு கான்சென்ட்ரேஷனோட, முழு ஈடுபாடோட, முழு இருதயத்தோட அவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்க ஜெபத்தை வல்லமையா மாற்றக்கூடியது இந்த ஜெபம். எப்பொழுதுமே ஆறுகள் மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கித்தான் ஓடும். அதே போல ஆண்டவருடைய கிருபையும் தாழ்மை உள்ளவர்களை தேடித்தான் வரும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிப்பதல்ல. உங்கள் இருதயத்தை தண்ணீரை போல ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுங்க. அதை விட வல்லமையான ஜெபம் எதுவுமே இருக்க முடியாது. அவர் ராஜாதி ராஜா தான், அவர் வல்லமை உள்ளவர் தான், சர்வ ஞானி தான். ஆனால் அவருக்கு முன்னாடி ஒரு மனிதன் இருதயம் கசந்து கண்ணீரை, தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றும் பொழுது அந்த கண்ணீரை கடந்து தேவன் போகிறதே இல்லை. அவர் மனது இறங்குகிறவர், அவர் கிருபை மிகுந்தவர், இரக்கம் உள்ளவர். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன வேதனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு சிறு பிள்ளையை போல எல்லாவற்றையுமே அவருடைய பாதத்தில் கொட்டுங்க. என்னால் முடியல, தாங்கக்கூடிய பலன் அல்ல, நீங்கள் என் தேவையை சந்திங்க, ஜெபிங்க. தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண அதிக வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.